சென்னை வில்லிவாக்கத்தில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து புதிய பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சென்னை வில்லிவாக்கத்தில் முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்து புதிய பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 115 கோடியே 58 லட்சம் மதிப்பீட்டிலான கொளத்தூருக்கான வண்ண மீன்கள் வர்த்தக மையம் மற்றும் ராயபுரம் மூலக்கொத்தளத்தில் புது சமுதாய நலக்கூடம், புரசைவாக்கம் கான்டான்ஸ் மின் சாலையில் நவீன சலவை கூடம், புழல் ரெட்டேரி மற்றும் கொளத்தூர் ஏரிகளை மேம்படுத்துவது உள்ளிட்ட 6 திட்டப்பணிகளுக்கு தற்பொழுது தமிழக முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியிருக்கின்றார். கொளத்தூர் பகுதியை பொறுத்தவரை கங்கா திரையரங்க பகுதியில் 2 தெருக்களுக்கு மேலே கிட்டத்தட்ட 125 வியாபாரிகள் மூலமாக வண்ண மீன்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்தியாவில் வண்ண மீன்கள் அதிகம் உற்பத்தி செய்யக்கூடிய பகுதியாக மேற்கு வங்க மாநிலம் இருக்கின்றது. அதற்கு அடுத்த நிலையில் சென்னையிலே வண்ண மீன்கள் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3000 மீன் பெட்டிகள் வண்ண மீன் பெட்டிகளாக இந்தியா முழுவதற்கும் ஏற்றுமதியாகின்றது கொளத்தூரில் இருந்து. இந்த நிலையில் தான் அந்த வண்ண மீன் உற்பத்தி விற்பனை தொழிலை நம்பி 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கொளத்தூரில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புதிய அரசு அமைந்த பிறகு கொளத்தூர் மக்களுக்காக இந்த வண்ண மீன்கள் விற்பனை சந்தை அமைக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது 3.93 ஏக்கர் பரப்பளவிலே சென்னை வில்லிவாக்கம் பாடி மேம்பாலத்திற்கு அருகில் கிட்டத்தட்ட 115 கோடி ரூபாய் செலவீட்டில ஒட்டுமொத்தமாக 6 திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு பணி தற்போது நடைபெற்று இருக்கின்றது. இந்த வண்ணமீன் சந்தையை பொறுத்தவரை கீழ்த்தளம், அதற்கு மேலே 2 மாடிகள் என்று 3 தளங்களுடன் சென்னை வில்லிவாக்கம் பாடி மேம்பாலம் அருகே அமைய இருக்கின்றது. இதன் மூலமாக வண்ணமீன் உற்பத்தி விற்பனை தொழில் மேலும் மேம்படும் என்றும் கொளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய வண்ணமீன் விற்பனையாளர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் என்றும் அரசு தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் தற்பொழுது புழல், இரட்டேரி மற்றும் கொளத்தூர் ஏரிகளை மேம்படுத்துவதற்கான அடிக்கலையும் நாட்டியிருக்கின்றார். இதன் மூலமாக புழல், ரெட்டேரி மற்றும் அந்த கொளத்தூர் ஏரிகளில் நடைபாதை அமைக்கப்பட இருக்கின்றது. அதே போன்று செயற்கை நீரூற்றுகள் அமைக்கப்பட இருக்கின்றன, அருவிகள் அமைக்கப்பட இருக்கின்றன. அந்த 3 ஏரிகளும் பொதுமக்கள் சுற்றுலா செல்லக்கூடிய வகையில் மேம்படுத்தப்பட இருக்கின்றன. இந்த 6 திட்டங்களுக்காக அடிக்கல் நாட்டி இருக்கக்கூடிய முதலமைச்சர் மேலும் 4 முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைக்கின்றார். அதன் அடிப்படையில் 5 கோடியே 22 லட்சம் மதிப்பீட்டில் அயனாவரம் நவீன சலவை கூடம், நியாய விலைக் கடைகள், கொளத்தூர் உணவுப் பொருள் வழங்கல் மண்டல உதவி ஆணையர் அலுவலகம் உள்ளிட்ட கொளத்தூர் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் போன்ற 4 முடிவுற்ற பணிகளையும் முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கின்றார். ஒட்டுமொத்தமாக இந்த 10 திட்டங்களும் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக வடசென்னை பகுதி மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக முதலமைச்சரால் அடிக்கல் நாட்டப்பட்டும் திறந்து வைக்கப்பட்டும் உள்ளன.